ஹாய், வெல்கம் டு விழுப்புரம் சிவா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் முக்கோணவியல் பற்றி பார்க்க போகிறோம். முக்கோணவியல் அப்படின்னு சொன்னாலே செங்கோண முக்கோணம், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணத்தின் அளவு 90 டிகிரி 90 டிகிரி இருந்தால் அதுதான் நம்ம செங்கோண முக்கோணம் சொல்கிறோம். பியோட கோணம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அடுத்து ஏல தீட்டா இருக்கு. இந்த தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் சொல்றோம். இது இந்த பக்கத்தை அடுத்துள்ள பக்கம் சொல்றோம். இந்த சாய்வு பகுதியை கர்ணம் சொல்றோம். இந்த செங்கோண முக்கோணத்தை பொறுத்த அளவில் அதுதான். அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா ஒன்று பித்தாகரஸ் தேற்றம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இந்த கர்ணத்தின் வர்க்கமானது இந்த பக்கத்தின் வர்க்கத்திற்கும் இந்த பக்கத்தின் வர்க்கத்தையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சருக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அதுதான் இந்த பித்தாகரஸ் தேற்றம் சொல்லுது. அடுத்தது இந்த செங்கோண முக்கோணத்தை பேஸ் பண்ணி சைன் தீட்டாவோட வேல்யூ, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன், சீகன், காட் அந்த வேல்யூ நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, சைன் தீட்டா எதிர்பக்கம் பை கர்ணம். இங்க பாருங்க, இந்த செங்கோண முக்கோணத்துல பாத்தீங்கன்னா தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டோம்னா சைன் தீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டான் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த செங்கோண முக்கோணத்தில் கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் இதுல அப்ளை பண்ணோம்னா நமக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா கிடைச்சிடும். இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாவோட தலைவிதி கொசிகன், சீகன், காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சைன் தீட்டாவை கொசிகனுக்கும் சைனுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு எப்படி சொல்லலாம்னா, சைன் தீட்டாவை 1 by கொசிகன் தீட்டான்னு எழுதலாம், காஸ் தீட்டாவை 1 by சீகன் தீட்டான்னு எழுதலாம், டான் தீட்டாவை 1 by காட் தீட்டான்னு எழுதலாம், கொசிகன் தீட்டாவை 1 by sin தீட்டா எழுதலாம், சீகன் 1 by காஸ் தீட்டா, காட் தீட்டா 1 by டான் தீட்டா. இதை இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் தென் இதுல முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுல இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி sin ஸ்கொயர் தீட்டா என்ன கண்டுபிடிக்கலாம். அதாவது sin ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த 1 இங்க வந்துருச்சு, பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயரா ஆகுது. அப்ப sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சேம் இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம் 1. இந்த பிளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர். சோ காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரி, இந்த காவலர் தேர்வோ இல்ல டிஎன்பிஎஸ்சி, டிஇடி எக்ஸாம் போன்ற எக்ஸாம்ல இத பேஸ் பண்ணி, இது பேசிக், இத பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ பார்ப்போம். secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா secant ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 1 by cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா மாதிரி எழுதலாம். சோ இப்போ 1 by cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் பை மைனஸ் sin ஸ்கொயர் டிவைடட் பை cos ஸ்கொயர், இது ரெண்டு பகுதிகள் சமமா இருக்கிறதால நம்ம கீழே cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிட்டோம். மேல இருக்கிறது 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. சோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம், cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். கீழே cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन பாருங்க, cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா என்ன கேக்குறாங்க. cosecant எப்படி எழுதலாம், 1 by sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டாவை cot என்பது tan உடைய
So tan வந்து sin square by cos square னா cos square வந்து cos square by sin square. Cos square theta by sin square theta. So பகுதி ரெண்டுமே சமமா இருக்கு. அதனால sin square theta அத சேம் அப்படியே போட்டுக்கிறேன். மேல இருக்க 1 minus cos square theta வை எழுதிக்கிறேன். 1 minus cos square theta வை நம்ம sin square theta ன்னு சொல்றோம். கீழே sin square theta. So இத அடிக்கும் போது இதோட வேல்யூ 1. 1 plus tan square theta. So 1 plus tan வந்து sin square theta divided by cos square theta அப்படின்னு எழுதலாம். இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணும்போது cos square theta plus sin square theta இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். cos square theta plus sin square theta டிவைடட் பை பகுதி என்னவா இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். cos square theta. சோ இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 by cos square theta அது வந்து secant square theta அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? and then secant square theta minus 1 இதோட வேல்யூ secant square theta எப்படி எழுதலாம்னா 1 by cos square theta minus 1. so cross multiply பண்றேன். 1 minus cos square theta divided by cos square theta. 1 minus cos square theta என்ன எழுதலாம்னா sin square theta divided by cos square theta equal to sin square theta divided by cos square theta equal to tan square theta. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. 1 minus sin square theta multiply secant square theta. 1 minus sin square theta எப்படி எழுதலாம்னா cos square theta multiply bracket secant square theta எப்படி எழுதலாம்னா 1 by cos square theta. so இங்க multiply இருக்கிறதால divide multiply ரெண்டு cos square cancel ஆயிடுச்சு. so இதோட வேல்யூ 1. so அடுத்து சம் பாருங்க. 1 plus tan square theta multiply sin square theta. 1 plus tan square theta எப்படி எழுதலாம் sin square theta divided by cos square theta multiply sin square theta. இப்ப பாருங்க இந்த cos square theta வை cross multiply பண்றோம். cos square theta plus இந்த sin square theta divided by cos square theta multiply இந்த sin square theta. இதோட வேல்யூ 1 by cos அதாவது இதோட வேல்யூ வந்து 1. so 1 by cos square theta multiply sin square theta. the sin square theta இங்க உள்ள வந்ததுன்னா sin square divided by cos square அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா sin square divided by cos square வேல்யூ வந்து tan square theta. so answer tan square theta. அடுத்த சம் பாருங்க. 1 minus cos square 1 plus cos square இதோட வேல்யூ பாருங்க. 1 minus cos square ஆல்ரெடி நமக்கு தெரியும் sin square theta. 1 plus cos square theta வை நான் எப்படி எழுதறேன்னா 1 plus cos square theta divided by sin square theta. பாருங்க 1 plus cos square divided by sin square எழுதுறேன். so இதுக்கு bracket இந்த sin square theta அப்படியே வச்சுக்கிறேன். இந்த sin square theta வை cross multiply பண்றேன். sin square theta plus cos square theta sin square theta plus cos square theta divided by இங்க என்ன இருக்கு sin square theta பகுதியில sin square theta இருக்கு. அதை அப்படியே போட்டுக்கிறேன். equal sin square theta அப்படியே இருக்கு. இதோட வேல்யூ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by sin square theta. so sin square cancel ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 1. அடுத்து பாருங்க tan theta equal to a by x. tan theta equal to a by x னா sin theta வந்து a cos theta a by b. அப்ப a ஓட வேல்யூ sin theta b ஓட வேல்யூ cos theta. இது அப்படியே இந்த ரூட் இங்க கீழே இருக்க பகுதியில அப்ளை பண்ணுங்க. a ஓட வேல்யூ sin theta. அப்ப a ஸ்கொயர் னா sin square theta plus x ஓட வேல்யூ
சாரி x ஓட வேல்யூ cos theta. சோ இப்போ நம்ம cos theta வை ஸ்கொயர் பண்ணா cos ஸ்கொயர் theta. அப்ப a ஸ்கொயர் plus x ஸ்கொயர் ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta plus x ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta அதோட வேல்யூ வந்து 1. மேலே x வந்து x ஓட வேல்யூ cos theta, மேலே cos theta வந்துரும். இத ரூட் எடுத்தோம்னா 1 ரூட் எடுத்தோம்னா 1 தான். சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா cos theta. sin theta ன்னு இருக்கு இல்லீங்களா, அந்த தீட்டாவுக்கு பதிலா ஒரு டிகிரி கொடுப்பாங்க. 0 டிகிரி இல்ல 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளை எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 கால், கால்னா 1/4, அரை 1/2, முக்கால் 3/4, 1. இதுக்கு எல்லாமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ sin 0, sin 30, sin 45, sin 60, sin 90 அதோட வேல்யூ அது வந்துரும். இப்ப போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 0வை ரூட் எடுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 0 ரூட் எடுத்தோம்னா 0. சோ sin 0 டிகிரியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0. அடுத்து பாருங்க 1/4 நான் ரூட் எடுக்கிறேன். 1/4 ரூட் எடுத்தனா 1/2. அப்ப sin 30 ஓட வேல்யூ 1/2. அடுத்து பாருங்க அரை. இப்ப 0 கால் அரை. ஓகேங்களா, அரை நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தோம்னா 1 ரூட் எடுத்துடலாம், 2 ரூட் எடுக்க முடியாது. சோ 1/√2. ஓகேங்களா. sin 60 டிகிரி, sin 60 டிகிரிக்கு √3/2. ஏன்னா 4 ரூட் எடுக்கலாம், 3 ரூட் எடுக்க முடியாது. அதனால √3/2. 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1. ஓகேவா. இப்ப sin 90 1. ஓகே. இப்ப cos theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90. இப்ப இந்த சைடு நம்ம போனோம். தென் இப்ப cos theta வுக்கு வேல்யூ பார்க்கறப்ப sin theta ஓட வேல்யூ இந்த சைடு போட போறோம். எப்படி பாருங்க, cos 0 டிகிரியோட வேல்யூ 90 டிகிரி, sin 90 டிகிரியோட வேல்யூ 1. ஓகேங்களா. அப்ப இத இங்க போடுறேன். sin 60 டிகிரியோட வேல்யூ cos 30 டிகிரிக்கு ஈக்குவல் √3/2. sin 45 cos 45 சேம் அதேதான் 1/√2. அடுத்து cos 60 டிகிரியோட வேல்யூ sin 30 டிகிரிக்கு ஈக்குவல் 1/2. cos 90 டிகிரி sin 0க்கு ஈக்குவல். ஓகே, cos 90 டிகிரி வந்து வேல்யூ 0. பாருங்க, sin ஓட வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். cos ஓட வேல்யூ இங்க இந்த சைடு இருந்து வர ஆன்சரை இந்த பகுதியில நம்ம போடுறோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க tan ஓட வேல்யூ. tan ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க. tan theta equal to sin theta divided by cos theta. இதுதான் அதோட ஃபார்முலா. சோ sin theta ஓட வேல்யூ 0, cos theta ஓட வேல்யூ 1. 0/1 வேல்யூ 0. tan 0 ஓட வேல்யூ 0. ஓகேங்களா. அடுத்து 1/2 divided by √3/2. அதாவது 1/2 divided by √3/2 அப்படின்னு சொல்றோம். இப்போ இத நான் டிவைட் பண்றேன்னா 1/2 இதுக்கு மல்டிப்ளைல போகும்போது தலைகீழா மாறுது. 2 divided by √3 அப்படி மாறுது. இந்த 2 கேன்சல் ஆகுது. நம்ம tan 30 ஓட வேல்யூ 1/√3. ஓகேங்களா. tan 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 divided by 1/√2 அடிச்சோம்னா 1 வேல்யூ வந்து 1. tan 60 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா √3 divided by 2 divided by 1/2. அதாவது √3/2 divided by 1/2. இத வந்து நான் கிராஸ் மல்டிப்ளைல போறேன் பாருங்க. √3/2 multiplied 2/1. சோ இந்த 2 கேன்சல் ஆயிடுது. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா √3. அடுத்தது tan 90 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/0. 1/0ன்றது இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாது. அதனால அதை அப்படியே போட்டுறோம். இப்ப sin theta உடைய தலைகீழ் தான் cosecant theta. இப்ப cosecant 0 டிகிரி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 வரும். அதே போல இங்க sin theta ஓட வேல்யூ என்ன இருக்கோ அது தலைகீழா போட போறோம். இப்ப cosecant theta, cosecant 30 டிகிரி பாத்தீங்கன்னா 2, cosecant 45 டிகிரி பாத்தீங்கன்னா √2, cosecant 60 டிகிரி பாத்தீங்கன்னா 2/√3, cosecant 90 டிகிரி பாத்தீங்கன்னா 1.
இப்ப சீக்கனுக்கு சேம் அது தலைகீழா நம்ம காஸ்ல வந்து தலைகீழா போக போறோம். அதாவது சீக்கனுக்கு இது கொசீக்கனுக்கு சைன் டேனுக்கு காட். ஓகேங்களா? இப்ப சீக்கனுக்கு காஸ் தலைகீழா போக போறோம். 1 2 by root 3 and then root 2 and then 2 அடுத்து 0. இப்ப tan உடைய தலைகீழ் காட். இப்ப நான் காட்டோட வேல்யூ எழுதுறேன் பாருங்க. காட் 0 ஓட வேல்யூ 0, காட் 30 ஓட வேல்யூ root 3, காட் 45 ஓட வேல்யூ 1, காட் 60 உடைய வேல்யூ 1 by root 3, காட் 90 ஓட வேல்யூ infinity. ஓகேங்களா? theta ஓட வேல்யூ 30 டிகிரி, 45, 0 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு கொடுக்கறப்ப அந்த வேல்யூ அப்ளை பண்ணி எப்படி நம்ம சம் போறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கொசிகன் 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க, சீக்கன் 30 டிகிரி, காஸ் 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த மூணும் தெரிஞ்சாவே போதும். sin, cos, tan இதோட theta வேல்யூ தெரிஞ்சாவே அதை நம்ம ஈஸியா நம்ம டெரைவ் பண்ணிடலாம். இப்ப கொசிகன் 30 டிகிரி அப்படின்னு பாருங்க, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. சோ கொசிகன் என்பது sin உடைய தலைகீழ். அப்ப கொசிகன் 30 டிகிரி என்ன எழுதலாம் அப்படின்னா sin 30 1/2னா கொசிகன் 30 2. ஓகேங்களா? பிளஸ் சீக்கன் 30 ஸ்கொயர், சீக்கன் 30 டிகிரி அப்படின்னா சீக்கனுடைய தலைகீழ் பாத்தீங்கன்னா cos 30 வந்து cos 30 root 3/2. ஆனா இங்க கேட்டது சீக்கன், அப்ப 2 by root 3. ஓகேங்களா? டிவைடட் பை cos 30 டிகிரி, cos 30 டிகிரிக்கு root 3 divided by 2. அது சேம் அப்ளை போட்டுறோம். இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் நானு. 2 root 3 plus 2. இங்க பாருங்க, root 3 கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 2 root 3 plus 2. இந்த பகுதியில் இருக்கிறத நான் அப்படியே root 3 போட்டுக்கிறேன். டிவைடட் பை இந்த root 3 by 2. ஓகேங்களா? ஈக்குவல் இந்த 2 root 3 plus 2 divided by இந்த root 3 multiply. இந்த டிவைட் மேல போகும்போது மல்டிப்ளைல போகும்போது 3 root 3/2ன்றது 2 by root 3 ஆ மாறுது. 2 by root 3. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இத உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. 2 into 2 4 root 3 plus 2 into 2 4. ஓகேங்களா? சோ கீழ ரெண்டுத்தையும் root 3 மல்டிப்ளை பண்ணா 3. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு சம் sin ஸ்கொயர் 30 plus cos ஸ்கொயர் 30 டிகிரி. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இது பார்த்தாலே நம்ம ஈஸியா எளிமையா சொல்லிடலாம். என்னன்னா sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ. இங்கேயும் θ ஓட வேல்யூ 30 டிகிரி இருக்கு, இங்கேயும் வந்து θ ஓட வேல்யூ 30 டிகிரி இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ equal to 1. θ ஓட வேல்யூ 30 இருக்குது. இல்ல நீங்க இந்த டேபிள்ல வர வேல்யூ போட்டு அப்ளை பண்ணி பார்த்தாலும் சேம் அதுதான் வரும். இப்ப போறோம் பாருங்க. sin ஸ்கொயர் 30ன்றது 1/4 plus cos ஸ்கொயர் 30ன்றது 3/4. அதாவது இங்க cos θ தான் கொடுத்திருக்கு, cos 30 தான் கொடுத்திருக்கு. நான் அதை ஸ்கொயர் பண்ணி டைரக்டா அப்ளை பண்றேன். சோ இங்க பகுதிகள் ரெண்டும் சமமா இருக்கு. மேல இருக்க அந்த தொகுதிகளை நான் ஆட் பண்றேன். 1 plus 3. இப்போ 4 divided by 4 equal to 1. ஓகேங்களா? क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த முக்கோணவியல் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலங்கரை விளக்கத்தின் மேலிருந்து ஒருவர் ஒரு கப்பலை கீழ் நோக்கி பார்க்கும்போது அவருடைய இறக்க கோணம் இத்தனை டிகிரி லெவல்ல இருக்கு. அப்போ அவரு கப்பலுக்கும் அந்த கலங்கரை விளக்கத்துக்கும் இடையான தொலைவு அப்படி கேட்கலாம். அதே போல இப்ப இந்த சம் பாருங்க, இந்த மாதிரி இந்த இடையான தொலைவு, உயரம், அப்புறம் வந்து ஒரு பட்டத்தின் மூடி நீளம், இது போலலாம் கேட்கலாம். இந்த சம் பாருங்க. ஒரு ஏணி 6 மீட்டர் உயரம் உள்ள சுவரை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. சோ ஒரு சுவர் அவங்க கொடுத்திருக்கிறது எழுதுன 6 மீட்டர் உடைய ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர்ல ஒரு ஏணி சாய்த்து வச்சிருக்காங்க. ஏணி எப்பவுமே இந்த மாதிரி
சாய்ச்சி வச்சிருக்காங்க. சோ சாய்வு வைக்கப்பட்டுள்ளது. ஏணி தரையுடன், தரை இங்க இருக்கு, இது தரை, இது சுவர், இது ஏணி. ஓகேங்களா? ஏணி தரையுடன் ஏற்படுத்தும் கோணம் பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா? 60 டிகிரி அமைக்கும் எனில் ஏணியின் அடிப்பகுதி இந்த பகுதிக்கும் சுவருக்கும் இந்த பகுதிக்கும் இடையேயான தொலைவு x. இதுதான் நமக்கு தெரியாது. சோ இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு செங்கோண முக்கோணத்துல ஒரு கோணம் கொடுத்திருக்காங்க, ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல எந்த தீட்டாவை நம்ம அப்ளை பண்றது, sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா? இதுதான் எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும். இது ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம். ஒரு பகுதி, ஒரு பக்கம் வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு கோணம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப இதை எடுக்குவா, இது ரெண்டுமே நமக்கு தேவை. அதாவது தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், அதையும் ஃபார்முலால இருக்கணும். அடிப்பக்கம் இது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, இது கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. சோ இது ரெண்டுமே எதிர்பக்கமும் வரணும், அடுத்துள்ள பக்கமும் வரணும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா tan θ. tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப எழுதுறேன் tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதுல θோட வேல்யூ பாத்தீங்கன்னா tan 60 டிகிரி. tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம், தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், அது வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்துள்ள பக்கம் பாத்தீங்கன்னா x, அதுதான் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்ப tan 60 டிகிரி நம்ம ஒரு டேபிள் போட்டோம், இதுக்கு முன்னாடி வீடியோல ஒரு டேபிள் போட்டோம். அந்த டேபிள்ல tan 60 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா √3. இந்த √3 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப நமக்கு x ஓட வேல்யூ தான் தேவை. அதை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். x ஈக்குவல் டு 6/√3. இப்ப √3 கீழே இருக்கு. அந்த √3 நான் கேன்சல் பண்ணனா அந்த 6/√3 மறுபடியும் ஒரு √3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 6√3 டிவைடட் பை 3. இதை நம்ம அடிக்கும் போது 2 டைம் வரும். 2√3 மீட்டர். ஏன்னா இங்க வேல்யூ வந்து மீட்டர்ல கொடுக்கிறதால இதுவும் மீட்டர். அப்ப ஒரு ஏணியோட, அந்த ஏணியோட அடிப்பகுதியில இருந்து அந்த சுவருக்கு ஒரு இடையேயான தொலைவு பாத்தீங்கன்னா 2√3 மீட்டர். ஓகேங்களா? அடுத்த சம் போலாம். தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்துல பறக்குது. அதாவது ஒரு பட்டம் இங்கிருந்து விடுறாங்க, தரையில இருந்து அதோட உயரம் பாத்தீங்கன்னா 75 மீட்டர். பட்டம் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நூல் தரையுடன் ஒரு புள்ளியில் கட்டப்பட்டுள்ளது. அந்த நூல், பட்டத்தோட நூல் வந்து தரையில ஒரு புள்ளியில கட்டி இருக்காங்க. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம். இந்த நூல் வந்து தரையுடன் ஏற்படுத்தும் கோணம் 60 டிகிரி எனில் இந்த நூலின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தீட்டா கொடுத்திருக்காங்க. தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் கொடுத்திருக்காங்க, அடுத்துள்ள பக்கம் கொடுக்கல, கர்ணம் கேக்குறாங்க. ஓகேங்களா? எப்பவுமே நம்ம இதோட வேல்யூ எடுக்கிறப்ப sin θ, cos θ, tan θ இதுல எதை எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்களோ அது இருக்கணும், என்ன கேக்குறாங்களோ அது இருக்கணும். ஓகேங்களா? கொடுத்திருக்கிறது எதிர்பக்கம் கொடுத்திருக்காங்க, கேட்கறது கர்ணம் கேட்கறாங்க. எதிர்பக்கம் கர்ணம் ரெண்டுமே வர்றது பாத்தீங்கன்னா sin θ தான். சோ sin θ நான் எழுதுறேன். sin θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப தீட்டாவோட வேல்யூ sin 60 டிகிரி. sin 60 டிகிரியோட sin 60 டிகிரி எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா 75 மீட்டர் டிவைட் பை கர்ணம் தான் தெரியல. sin 60 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா √3/2. sin 60 ஓட வேல்யூ √3/2, 75 divided by x. இப்ப x தான் நமக்கு தேவை. x னா இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப 75 மல்டிப்ளை 2 divided by √3 வரும். இந்த இது வந்து
ஈக்குவல் அந்த சைடு போகும்போது தலைகீழா மாறுது 2/√3 மாறுது. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 75 மல்டிப்ளை 2 150 டிவைட் பை √3. இந்த √3 டிவைட்ல இருக்க கேன்சல் பண்றதுக்காக நான் மேலும் கீழும் ஒரு √3 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்படி பண்றப்ப 150 டிவைட் பை 3, இந்த √3 இங்க வந்துடும். ஸோ நம்ம அடிக்கிறோம் 5 3 15 0. அப்ப ஆன்சர் 50√3 மீட்டர். ஓகேங்களா? இது போல மிக மிக எளிமையா தான் இருக்கும் இந்த சம்மு. நம்ம இங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம செங்கோண முக்கோணத்துல வேல்யூ கரெக்டா அப்ளை பண்ணிடணும். sin θ cos θ tan θ எடுக்கிறது என்ன அப்படின்றத நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா இந்த சம்ல நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் என்னுடைய சேனல்ல தினமும் அப்லோட் செய்யப்படும். எனவே இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அதை ஷேர் செய்யவும். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.